தேவன் ஆதரவாளர்களாக, அதாவது பரஸ்பர ஆதரவாளர்களாக கர்த்தர் நம்ம உருவாக்கி இருக்கிறார். ஆமென். நம்ம எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்றால் ஆதரிப்பவர்களாக. எப்படி? ஆதரிப்பவர்களாக, ஆதரவு கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு மியூச்சுவல் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் எப்படி உருவாக்கி இருக்காரு? மியூச்சுவல் சப்போர்ட்டர், பரஸ்பர ஆதரவு. அப்படின்னா அவங்க நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களை ஆதரிப்பவர்களாக. ஆமென். ஒரு மனுஷர்கள் எந்த பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்க நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுடைய சூழ்நிலையை அறிந்து அவர்களை ஆதரவு செய்து தீமைக்கு அல்ல நன்மைக்கு எதுவாய் நடத்தும்படி. ஆமென். ஒருவேளை அவன் தீமைக்கான காரியத்தில் இருப்பான், அவனை ஆதரிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லல. அவன் தீமையிலிருந்து விடுபடுவதற்கு அவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்து, அந்த நபர்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து அவனை அந்த தீமையிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும். ஆமென். அப்படிதான் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எடுத்தோன்னு அவனுடைய பாவத்தை பார்த்தவன் அவர் தள்ளிவிடவில்லை. ஆமென். பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறாரு, பாவிய. ஆமா, ஹல்லேலூயா. அதேதான் இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் பாவத்தை வெறுக்க வேண்டும், ஆனால் அவர்களை வெறுத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்களை ஆதரிக்க வேண்டும், அவர்கள் பாவத்தை எதிர்க்க வேண்டும். ஆமென். அவர்களை ஆதரித்து அதிலிருந்து மீட்டெடுக்க முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட முயற்சிகளை உங்க குடும்பத்துல நீங்க செய்வீங்களா? சிலருக்கு செய்வீங்க, சிலருக்கு செய்யவே மாட்டீங்க. ஏன்னா அவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வரல அப்படின்னா அவங்களுக்காக கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் எடுப்பீங்க. அவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகணுன்றதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நின்று, எல்லாரும் எதிர்ப்பாங்க, நீங்க சப்போர்ட்டிவா நின்று அவங்கள இல்லை இதுல தான் அவங்கள விடுதலை பண்ண முடியும், எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவருடைய துணையோடு அவர்களை நான் மீட்டெடுப்பேன், அல்லேலூயா அப்படின்னு நின்றுப்பீங்க. ஆனா நீங்க நிற்கிறவங்க உங்களுக்கு எதிராக மாறும்போது நின்றுருக்கீங்களா? அல்லேலூயா. ஆனா நம்ம எதிராக நின்ன போது கூட கர்த்தர் நம் சார்பில் வந்தார். நம்ம பிசாசு கிரியைகளை, அந்தகர கிரியைகளை, வானமண்டல ஆவிகளை மேன்மைப்படுத்தி கொண்டு நிற்கும் போது கூட நம்ம சார்பில் ஆண்டவர் நான் தான் அன்பு. ஆமென். இவனை இதிலிருந்து நான் விடுதலை பண்ணுவேன், இவன் என்னுடைய பிள்ளை, என்னதான் இருந்தாலும் என்னுடைய பிள்ளை தானே, அவனை நான் விடுதலை பண்ணுவேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், எனக்கு தேவன் கொடுத்த நபர்கள், அதனால நான் நிற்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனம். ரூத் 1:16-17 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே ஆனாலும் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரூத் நகோமியை ஆதரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா நகோமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ போயிட்டு நீ என் சைட்ல வராத, உனக்கு என் கூட வந்தீன்னா ஒன்றும் ஆகாரம் கிடைக்க போறதில்லை, எதுவும் கிடைக்க போறதில்லை, நீ போய் ஒரு புது வாழ்க்கையை அமைத்து கொள்ளு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ தெரிந்தெடுத்து கொள்ளு. நகோமி ரூத்திட்ட சொல்றாங்க. ரூத் ஆனா என்ன சொல்றாங்க, இல்லை நான் உன்னோட கூட தான் வருவேன். ஏன்னா நீ யாரை தேடி போற? உன் தேவனை ஒருத்தரை தேடி போற இல்ல, அந்த தேவன் மேல நீ வச்சிருக்க விசுவாசத்தை நான் ஆதரிக்கிறேன். ஆமென். நீ தேவன் ஒருத்தரை நம்பி திரும்பி
போறீங்க, பெத்லகேமுக்கு போறீங்க, அந்த தேவனை நீ விசுவாசிக்கிறீல, அந்த விசுவாசத்தை நான் ஆதரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவர் தெரிந்தெடுத்த பாதையை நான் ஆதரிக்கிறேன். பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்ற பாதையை நான் ஆதரிக்கிறேன் என்று ரூத் நின்றார். அவருடைய விசுவாசத்துக்கு ஆதரவாக நின்றார். நம்ம எத்தனை பேருடைய விசுவாசத்துக்கு ஆதரவா நம்ம குடும்பத்துக்கு நின்றுக்கிறோம்? அல்லேலூயா. சில பேர் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. அவன் விசுவாசத்தை கூட நம்ம அவனுடைய பலத்தையும் அவனுடைய தாளத்தையும் நம்பி அவனுடைய விசுவாசத்தை என்ன பண்றோம்? அற்பமா என்றோம். அல்லேலூயா. ஒரு விஷயத்துல நீ வெற்றி அடைஞ்சிருவியா, ஒரு காரியத்துல நீ ஜெயம் எடுப்பியா, இல்ல நீ இதை முடிச்சிருவியான்னா, இல்ல நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னா, அவன் 4 தோல்வி அடைந்தவனா இருக்கும்போது ஓ விசுவாசம் அவன் பேர்ல ஆதரவா இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான். நான் என்ன பேசுறேன்னு புரியுதா உங்களுக்கு? அப்ப அவனை விசுவாசிக்கிற வரையிலும், இல்ல நீ விசுவாசிக்கிறியா, சரி ஓம் பலத்துல நடக்கலனாலும் நீ விசுவாசிக்கிறதுனால உனக்கு ஆகும்னு நீங்க எத்தனை பேர் ஆதரவா இருந்திருக்கிறீங்க? ஆமென். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆதரவா இருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற நபர்களுடைய விசுவாசத்துக்கு ஆதரவா நில்லுங்க. அவர்கள் தெரிந்த தேவனுடைய பாதைக்கு ஆதரவா நில்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இந்த ரூத்தோட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்பயுமே ஒத்து போகாது. அல்லேலூயா. வீணான சண்டைகள் வரும். ஆனா இந்த இடத்துல இருக்க ரூத் மட்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட். எதுல அவங்க ஒத்து போய் நின்னாங்கன்னா இந்த விசுவாசத்துல. அதனால ரூத்தோட வாழ்க்கை நகோமி மூலமாகவே கட்டப்பட்டுச்சு. நகோமியோட உறவு தான் போவாஸ். நகோமியோட உறவாளி என்று தான் ரூத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யாருக்கு? போவாஸ்கே. அல்லேலூயா. உன்னுடைய சொந்த உறவின் ஒரு நபர் தான் ரூத். அல்லேலூயா. ரூத் ஆதரித்தது நிமித்தம் நகோமி மூலம் ரூத்துக்கு ஒரு நன்மை உண்டாகுது. ஆமென். திரும்பவும் நகோமி தாயாக மாறின ரூத்தோட பிள்ளைக்கு. ஆமென். எப்படி பாருங்க, உங்களுடைய ஆதரவு சில நேரம் ஒரு சப்போர்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட்ஸ் உங்க குடும்பத்தாருக்கு தேவை. ஆமென். அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன், நான் கரெக்டா ஓடுறேன், நான் தனியா நின்னுக்கிறேன், என்னுடைய ஆதரவு தேவையில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உன்னுடைய ஆதரவும் உன்னுடைய உதவியும் எனக்கு தேவையில்லை என்று சொல்றாங்க. அதனால நான் விலகி போறேன். நான் உதவி செய்ய தயார் தான், நான் ஆதரவு கொடுக்க தயார் தான், ஆனா அவர்கள் தேவையில்லை என்று சொல்றாங்களே, அப்ப நான் விலகி போயிடுறேன் அப்படின்னு நீங்க போகாதிருங்கள். ஏனென்றால் நகோமி அப்படிதான் சொன்னாங்க. ஆனா ரூத் போகல. பிற்பாடு என்ன ஆச்சு? நகோமி மூலமாக ரூத்துக்கு நன்மை உண்டாச்சு. ரூத் மூலமாக நகோமிக்கு நன்மை உண்டாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் ஆதரித்து விசுவாச ஓட்டத்தில் ஓடவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க மியூச்சுவல் சப்போர்ட்டர் என்பதை நகோமி போல ஆட்கள் அறியாம இருந்திருக்கலாம், ஆனா பிற்பாடு அறிந்து கொள்ளுவார்கள். ஆமென். கர்த்தர் உங்களை மியூச்சுவல் சப்போர்ட்டரா வச்சிருக்காரு. ஆமென். ஒருவேளை பாவத்துல, இப்ப நகோமி பாவத்துல இல்ல, அவங்க பாவத்துல விட்டு மனம் திரும்புற இடத்துல இருந்தாங்க. ஆனா ஒருவேளை பாவத்துல உங்க உறவுல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அப்பொழுதும் உங்கள் விசுவாசம் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று வசனம் சொல்லுங்க. அவன் விசுவாசிக்க கூட முடியல, அவன் பாவத்துல இருக்கான். அவன் அவிசுவாசத்துல இருந்தனால தான் பாவத்துக்குள்ளே போனான். ஹல்லேலூயா. எனக்கு கேட்டா கர்த்தரை விசுவாசிக்கிறவன் அதிகமா பாவமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவன் பாவத்தை செய்வதை காட்டிலும் நான் ஆண்டவர் விசுவாசத்தை ஏதாவது வாங்கிட்டு போறேன், அவர் கையில ஏதாவது கொஞ்சமா வாங்கிட்டு போனா கூட பரவாயில்லன்னுவான். நான் பாவத்தை செஞ்சு பெருசா சம்பாதிக்கிறத காட்டிலும். ஆமென். நான் விசுவாசத்தை நல்லதை பெற்றுக்கொள்றேன்னு போயிடுவான். சோ அவிசுவாசத்தை நிமித்தமே அவன் பாவம் செய்கிறான். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும் போது கூட உனக்கு உன்னுடைய உறவாக தேவன் கொடுத்தது நிமித்தம் நீ அவனுக்காக திறப்புல நின்று செபிச்சு சப்போர்ட் பண்ணு. அவன் பாவத்துக்கு உடந்தையாக ஆண்டவர் சொல்லல, அவனுக்காக
அந்த பாவத்தை எதிர்ப்பதற்காக அவனுக்கு பலன் வேணும். தேவனை விசுவாசிக்க அவனுக்கு பலன் வேணும். அதுக்காக நீ திறப்புல நின்று சப்போர்ட் பண்ணு, ஜெபம் பண்ணி சப்போர்ட் பண்ணு. அப்படிப்பட்ட பாவத்துல இருக்கிறவனுக்கு நீ பிசிக்கலா சப்போர்ட் பண்ண முடியாது, ஜெபித்து ஆதரவு கொடு. அல்லேலூயா. அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப. ஆமென். நீ ஜெபிக்கிறது அவனுக்கு தெரியாம போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் காண்பிப்பார். அவனுடைய மறுவாழ்வுக்கு பிறகு நீ உன்னுடைய ஜெபம். சில பேர், சில சகோதரிகள் அதிகமா உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க. ஜெபிச்சுட்டு நான் தான் ஜெபிச்சேன் அப்படின்னா ஒன்று பிரயோஜனம் இல்லை. அங்க அற்புதமும் நடக்காது, அது நினைச்சும் இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா அவன் மேன்மைக்காக ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் என்பது அது விளக்குகிறது. நம்முடைய மேன்மைக்காக அவன் மூலமாக யார் விடுவிக்கப்படுறோம்னா அவன் மூலமா கடவுளை நம்ம மகிமைப்படணுன்றதுக்காக தான் உங்களை சப்போர்ட் பண்ண சொல்றாரு. ஆமென். ஒரு ஃபேமிலி பீப்புள்ஸ்க்காக அவங்க பாவத்துல இருப்பாங்கன்னா அவங்களுக்காக திறப்புல நில்லுங்க, ஆதரவா இருங்க. பலவீனமானவர்களை பலப்படுத்துங்கள் என்று வசனம் சொல்லுது. எங்க இருக்கு? தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல. என் சித்தம் என்ன, உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றுறேன்ப்பா அந்த குடும்பத்துல அப்படின்னா படிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 11 இருந்து வாசிக்கலாம். அது 11 இருந்து 14 படிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, பலவீனன் திரும்பி திரும்பி தப்பு செய்யறவன் தான், திரும்பி திரும்பி விழுந்து போறான், திரும்பி திரும்பி கெட்டு போற பாதையை தேர்ந்தெடுக்கிறான். அவன் அதுல பலவீனமா இருக்கிறான். ஹல்லேலூயா. உனக்கு தெரியுது அவன் அந்த பலவீனம் ரொம்ப வீக்குங்க, இந்த விஷயத்துல அவன் ரொம்ப வீக்குங்க, இந்த விஷயத்துல அவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு உனக்கு தெரியுது. ஆனா உன்னை என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவர்? அவனை தாங்கி அப்படின்னா திறப்புல நின்று அவனுக்காக ஜெபிச்சு அவன் பலவீனமான காரியத்தை அவனை பலவானாய் மாற்று. அந்த பாவத்தை மேற்கொள்ள தக்க பலனை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொடு அவனுக்காக. ஆமென். ஏற்கனவே சொன்னேன், அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கான். அதான் ஏதோ குறுக்கு வழியெல்லாம் தெரிந்திருக்கலாம், ஏதேதோ வழியை தெரிந்து கொள்றான், ஏதேதோ சூஸ் பண்றான் தப்பான பாதைகளை. ஏன்? தேவன் மேல இருக்க விசுவாசம் பலவீனம் ஆகும் போது மட்டும்தான் இது நடக்கும். ஆமென். அப்போ விசுவாசம் பலப்படணும்னு நீ ஜெபம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தேற்றி அப்படின்னா மியூச்சுவல் சப்போர்ட். இது எல்லாமே எங்க பண்ணணும்? ஃபேமிலில. நம்ம யார்? மியூச்சுவல் சப்போர்ட்டர்ஸ். அப்படின்னா என்ன? அப்படின்னா பரஸ்பரம். அப்படின்னா உள்ளான புரிதல், ஆனா வெளியான ஆட்களுக்கு தெரியாது. வெளியில தெரியப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அந்தரங்கமா ஜெபிச்சா அவ்வளவுதான். அந்த பரஸ்பர புரிதல் நின்று பரஸ்பர சப்போர்ட்டை நீங்க பண்ணணும். ஆமென். சரி, 2வது சர்ச். ரோமர் 16:1-2. படிக்கலாம். ரோமர் 16:1-2. பெபோயாளே எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவர்களுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கு எனக்கு கூட ஆதரவாய் இருந்தவள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையின் ஊழியக்காரர் பெபோயாளை குறித்து பவுல் பேசுகிறார். பவுல் சொல்றாரு, இந்த ஊழியக்காரையை நீ ஏற்றுக்கொண்டு, சபையின் ஊழியக்காரையை பெபோயாளை நீ ஏற்றுக்கொண்டு அவளுக்கு உதவி செய். ஏன் உதவி செய்ய நான் சொல்றேன்னா,
நான் சுவிசேஷ பணி செய்யும் போது, நான் சபைகளை நிறுவும் போது, நான் பல இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, இந்த பெபையால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தால், ஆமென். சோ வசனம் என்ன சொல்லுகிறது? சபையை நிறுவுவதில், சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நீங்கள் ஊழியர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஊழியத்திற்கு அழைத்தோம் என்றால் கண்டிப்பாக நீங்க வரணும். ஹல்லேலூயா. ஊழியத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்க ஆதரவு அளிக்க வேண்டும். எப்படி குடும்பத்துல ஆதரவா இருக்கணுமோ, ஊழியருடைய அந்த இருதயத்தை புரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:11 படிச்சோம். அதை படிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் படிச்சோம். 11. ஒருவரை ஒருவர் தேற்றி. 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றையும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள். இந்த 12வது வசனம் யாருன்னா ஊழியக்காரர்கள். உங்களுக்கு உங்களை விசாரணை செஞ்சு உங்களுக்காக ஒருத்தவங்க பிரயாசப்பட்டு இருக்காங்க. என்ன பிரயாசப்படுறாங்க? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலா மாறணும், கிறிஸ்துவின் பிள்ளையா மாறணும்னு உங்ககிட்ட சத்தியங்களை போதித்து உங்களுக்குள்ள ஒருத்தவங்க புத்தி சொல்லி கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களை வழி நடத்திட்டு இருக்கிற ஊழியக்காரங்களை நீங்க மதிச்சு அடுத்து படிங்க. அவர்களுடைய கிரியின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 13வது வசனம், அதனால அவர்களை அன்பாய் மதித்து, அவங்க உங்களை கண்டிச்சாலும் புத்தி சொன்னாலும் அவங்கள அன்பாய் கனம் பண்ணுங்க. இந்த ஆதரவு அளிப்பதுல நீங்கள் அவர்களுக்கு அவருடைய தரிசனங்கள், அவருடைய ஓட்டங்கள் எல்லாவற்றிலும் உங்களை, ஒருவேளை நீங்க ஊழியர் செய்யல உங்களை கண்டிச்சா கூட நீங்க அதை அன்பான கண்டிப்பா ஏற்றுக்கொண்டு, அவர்களை ஏற்றுக்கொண்டு, பெரியாரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடங்கள் என்று அவர்களுக்கு ஆதரவா இருங்கன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஆமென். அடுத்து இந்த வசனத்துல 11ல ஒருவரை ஒருவர் தேற்றி, ஊழியருக்கு ஆதரவா இருக்கணும். அப்புறம் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவா இருக்கணும். ஆமென். ஒருவரை ஒருவர் தேற்றி பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளுக்குள்ள யாராவது விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறாங்கன்னா அப்படிலாம் போகாதீங்கன்னு அவங்களுக்கு புத்தி சொல்லி, அவங்கள சபையை விட்டு விலகி போறாங்கன்னா சபைக்கு நேராக திருப்பி அவர்களுக்கு ஆதரவா இருந்து எல்லா விதத்திலையும், அதாவது பிசிக்கல் சப்போர்ட் மட்டும் இல்ல, ஒருவேளை இதே பிரச்சனை தான், சபையும் குடும்பமும் ஒண்ணுதான் ஏறத்தால, சரிங்களா? குடும்பத்துல எப்படி ஒருத்தன் வீக்கா இருக்கான், அப்பதான் திருத்தி சபைக்குள்ள நுழைஞ்சு பரிசுத்த வேலையில செஞ்சு திருப்பி அதே தப்ப செய்வான் சபையில இருக்கவன். அப்ப அவனை இதே வேலையை போச்சு இந்த ஆளுக்கு, இந்த சபையில இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டோம்னா திருப்பியும் அதே தப்ப செய்யும், அதே பாவத்துக்கு ஓடிட்டு திருப்பி வரான், சபைக்கு வரவும் மாட்டேங்கிறான், இர்ரெகுலரா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை தள்ளாதபடி நீங்க ஆதரவா இருந்து அவர்களை சபைக்கு நேராக நடத்த வேண்டும். ஊழியருக்கு நேராக ஒருவருக்கு ஒருவர் தேற்றி, ஏன்பா சபைக்கு வர மாட்டேங்கிறேன், ஏன் என்னாச்சு, அங்கதான் உனக்கு நன்மையே இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை தேற்றி கொண்டு வரும். ஹல்லேலூயா. இப்படி தேற்றும் போது ஒரு சிக்கல் சபையில் எப்பொழுதும் உண்டாகுது. என்ன அப்படின்னா, ஒரு காரியம் நடக்குது. பிலிப்பியர் 4:2 படிச்சீங்கன்னா, 2 சகோதரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். பிலிப்பியர் 4:2 நம்முடைய
ம். ஏரோதியாளுக்கும் ம். சிந்திக்கேயருக்கும் புத்தி சொல்கிறேன். பவுல் இவங்க 2 பேரும் ஒரே சிந்தையா என்ன அப்படின்னா, நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் எதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தையாய் இருந்து நாம் செயல்பட வேண்டும். இப்ப ஒருவர் தேற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள் தேறிக்கொண்டு சபைக்கு எதிராக எழும்பக்கூடாது, ஊழியருக்கு எதிராக எழும்பக்கூடாது. இவர்கள் இருவரும் சேர்ந்து இவர்கள் நீதிமான் என்று எண்ணி ஊழியரை குற்றப்படுத்துற இடத்திற்கு போக கூடாது. அதனால ஒரே சிந்தையாய் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் சபையோடு இணைத்துக் கொள்ளுகிறவர்களாய் ஒருவரை ஒருவர் அந்த தேற்றுகிற விஷயத்துல இப்ப அந்த அம்மா சொல்ல, பாஸ்டர் ஏதோ பிரச்சனை ஒழுங்கா விசாரிக்கிறாங்க என்ன அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது, சபை என்ன சரியா கவனிக்கணுங்க. அவர் அப்படிதாங்க சரியா யாரையும் கவனிக்க மாட்டார். இது தேற்றுதல் கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு இருந்த அலுவல்கள் பெரிதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தேற்றுகிற ஒருவரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர் என்றென்றும் தேற்றுவார், அவரே தேற்றுவாளாகிய கர்த்தர் என்று அவர்களை கர்த்தருக்குள் தேற்றி, ஆனாலும் நீங்கள் அவரை விட்டு இந்த ஊழியர்களை விட்டு விலகாமல் இருங்கள், தொடர்ந்து நில்லுங்கன்றதுதான் தேற்றப்படுதல். ஆமென். அந்த சப்போர்ட்டிவ் பண்ணணும். இந்த சப்போர்ட்டிவ் பண்ண அனுப்புற பல ஆட்கள் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா சபையை விட்டு விலகுவார்கள். அந்த நிலை இருக்கக்கூடாது. இதே தான் குடும்பத்துல நீங்க ஒரு மனுஷன் குடும்பத்துல டைரக்டா பேச முடியல, அவங்களுக்கு மிகவும் அன்பானவர்களை வைத்து பேச வைக்கிறீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்றால் நீங்க டைரக்டா பேச முடியல, அதனால வேற ஒருத்தங்க உங்க குடும்பத்துல இருக்க இன்னொரு உறவு அவங்கள விட்டு நீங்க பேச சொல்றீங்க. கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு எதிராக திரும்பும் போது அந்த குடும்பம் பிளவுபடும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஸோ இந்த தேற்ற அனுப்புகிற ஆட்கள் தேற்ற வேண்டும் என்று நீங்கள் தேற்ற வேண்டும் என்று செலக்ட் பண்றவங்க தலைமைத்துவத்துக்கு எதிராக கூடாது, உன்னை அனுப்பினவருக்கு எதிராக கூடாது, உன்னை இந்த காரியமாக செய்ய சொன்ன நோக்கங்களுக்கு எதிராக மாறக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இப்படி சபையிலும் குடும்பத்திலும் நீங்கள் மியூச்சுவல் சப்போர்ட்டரா இருக்கணும், ஊழியருக்கும் சப்போர்ட்டரா இருக்கணும், கூட இருக்கிற ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் அவர்கள் எரிச்சல் அடைய பண்ணலாம், ஆனா சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆமென். அவர்களை அந்த நிலையிலிருந்து அவிசுவாச நிலையிலிருந்து பாவ நிலையிலிருந்து மீட்டெடுக்க நீங்க தான் சப்போர்ட்டர்ஸ். ஹல்லேலூயா. சில பேர் கண்ணும் காணாமலே இருப்பாங்க, அதே சபையில் இருப்பாங்க, அதே வீட்டில் இருப்பாங்க. நமக்கு எதுங்க பேசு, நமக்கு பிரச்சனை பேசுனா நம்மளை சபைக்கிறாங்க. அல்லேலூயா. பேசுனா நமக்கு ஏதாவது சாபகின்னு விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? சபையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி உனக்கெல்லாம் வந்தாதான் தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல பாக்கீங்கன்னா இவனை போய் நம்ம சரி பண்ண போனா நமக்கே சபைக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன பண்றது? நம்ம வாயத்தை நமக்கு நம்மளே சாபம் கட்டுறது இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கோம். இவன் வேற எக்ஸ்ட்ரா 2 சாபத்தை தூக்கி போறோம். நல்லது செய்ய போனா சமைச்சவே வெளியாடான்னா பரவாயில்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிறவனும் பக்கத்துல இருக்கிறவனும் நல்லது செய்ய போனோம் நம்மளை சமைக்கிறானே, பேசாம வாய முடியும். கர்த்தர் நீங்களே பார்த்துக்கோங்க சாமி, அவன் பேசுனா அவன் நம்மளை சமைக்க வேண்டாம். அல்லேலூயா. இப்படி ஆதரவு அளிக்கிறதா? அவன் தவறாக ஒரு வார்த்தை பேசிட்டான், உண்மைதான். அந்த வார்த்தைகளை எதிர்க்க உனக்கு ஆண்டவர் சத்துவத்தை கொடுத்திருக்காருல்ல, கத்து கொடுத்திருக்காருல்ல, அந்த சாபங்களை முறித்து வாழ உனக்கு கத்து கொடுத்திருக்காருல்ல. அவன் என்ன சாபம் சொல்ல உனக்கு பழிக்குமா? நீ உண்மையா அவன் மனசை பார்த்துக்க, உனக்கு சாபம் அவன் சொல்ற சாபம் பழிக்குமா? ஏன்னா நீ இயேசு ரத்தத்துல தினமும் கழுவிட்டு இருக்கிற, இயேசு ரத்தத்தை நீ விசுவாசிக்கிற, அவன் சொல்ற சாபம் உனக்கு எப்படி பழிக்கும்? அப்ப பிசாசு என்ன பண்றான்? கோலியாத்து மாதிரி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தணும். நீ பயந்துடுற. அல்லேலூயா. பயந்துக்கிட்டு நமக்கு வேண்டாம் இந்த ஒம்பு, நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அல்லேலூயா. கர்த்தரை பார்த்து கொள்ளட்டும். அப்புறம் எதுக்கு கிறிஸ்து என்ற நாம உனக்கு தரிக்கும்? கர்த்தரை எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் எதுக்குப்பா வந்தேன்? நீ போய் வேலை செய்வேன்னு உனக்கிட்ட வந்தேன். நீ ஆண்டவரையும் பார்த்துக்கோங்க.
அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேராக அப்சலோமு தாவீதை சமைச்ச உடனே பழிச்சிருச்ச தாவீதுக்கு. சொல்லுங்க. மகன் வந்து எதிராக நிற்கிறான், பேசுறான். இவனை வந்து உயிரோடவே இருக்கக்கூடாதுன்றான், கங்கணம் கட்டி நிற்கிறான். சீமையையும் சமைச்சுக்கிட்டே வரான். அவன் சொன்ன சவுலுக்காக அவன் சமைச்சுக்கிட்டு இருக்கான். தாவீதை ரோட்டில் நடந்து போகுது, கூடவே சமைச்சுக்கிட்டே வரான். அத்தனை சாபம் தாவீதுக்கு பழிச்சுச்சா? அப்ப நீ கிறிஸ்துவுக்குள்ள இருப்பாயானால் உன்மேல் சாபம் பழிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நீ பயப்படாம ஆதரவளி. அவனுக்குள்ள அந்த சாபமான வார்த்தைகளை அவனை பேச வைத்து அவனை இன்னும் கட்டுக்குள்ள தள்ளுற பிசாசை கடைந்து கொள். அவனை சாபமிட பண்ணுகிற, அவனை அசுத்தத்துல தள்ளுற, அவனை இன்னும் அழுக்காக்குற சத்துரு அவனுக்குள்ள இருந்து வாய நாவ கட்ட உனக்கு அதிகாரம் இல்லையா? அல்லேலூயா. பூமியில் எது கட்டியது பரலோகத்துல கட்டப்படும். ஆமே. உனக்கு எதிராக ஒருத்தன் பேசுறான், அவன் நாவுகள் உனக்கு எதிராக எழும்பாதபடி கட்ட முடியுமா? முடியாது. அப்புறம் பயப்படுற? அல்லேலூயா. ஸோ உன் விசுவாசத்தை அங்கே சோதிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சரி, ஓகே. அதனால இந்த காரியங்களுக்கும் பயப்படாமல் இருந்து தேவனுடைய சார்பில் அவர்களை மீட்க வேண்டும். நீ இப்படி வாய் மூடி இருக்கிறதுனால என்ன ஆகும்? ரட்சிப்பு வருமா? குடும்பத்துக்கு ரட்சிப்பு வருமா? சபையில இருந்தவன் உன் கண்ணு முன்னாடி வந்து ஜெபிச்சவன், நீ கண்பட பார்த்தவன், அவன் எங்க ரட்சிப்படையாம நரகத்துக்கு போயிடுவானே, பரவாயில்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மௌனமா இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. அப்ப அவரை எல்லாரும் ஆசீர்வதிச்சாங்களா? நிறைய பேர் கேலி செஞ்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து குற்றப்படுத்தினாங்க, பிசாசுக்கு தலை குற்றப்படுத்தினாங்க. ஏலி கேலி அவமானம். சில பேர் வந்து காரி துப்பி சபிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இடிமுழக்க சகோதரர் கேட்டாங்க, ஓவரா தாங்க முடியாம, இவங்களை இங்கேயே அழிக்கிட்டுமா? எப்ப நான் அழிக்க வரல, நான் வந்து ரட்சிக்க தான் வந்தேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இவங்க ரட்சிப்பு அடைவதற்கு மியூச்சுவல் சப்போர்ட்டரா இருக்கணும். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, என் வீட்டுல இருக்கவங்க ரட்சிக்கப்பட நான் மியூச்சுவல் சப்போர்ட்டரா இருப்பேன். என் சபையில இருக்கிறவன் பின்மாற்றத்துல போனாலும், என் சபையில இருக்கிறவன் பாவத்துல போனாலும், அவன் மீட்டெடுக்க நான் மியூச்சுவல் சப்போர்ட்டரா இருப்பேன். ஆமென். ஜபத்தினாலும் சத்தியத்தினாலும் அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சொல்றவங்க தான் திறப்புல நிக்கிறோம், முத்திரை போடுறோம். ஆமென். ஃபைனலா நேஷனுக்கும் நீங்க சப்போர்ட் தான். ஆமென். இந்த தேசம் உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தின் ரட்சிப்பு, தேசத்தின் குடிகளின் ரட்சிப்பு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, சிந்திக்கும் நேரம் செயல்படும் காலம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? ஆமென். எஸ்தர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த
காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார். ஆமென். உனக்கு ரட்சிப்பு கிடைச்சதே நீ மற்றவங்களை ரட்சிப்புல நடத்துறதுக்கு தான். ஆமென். உன்னை கர்த்தர் மீட்டெடுத்ததே பல பேரை நீ மீட்டெடுக்கதான். அந்த ராஜ மேன்மை, இந்த ரட்சிப்பு என்ற ராஜ மேன்மை உனக்கு கிடைத்ததுக்கு காரணம் நீ தேசத்தில் இருக்க அநேகருக்கு கண்ணீரோடு திறப்புல நின்று எஸ்தரை போல நிக்கணும்ன்றதுக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. தேசத்துக்கா எத்தனை பேர் செபிக்கிறீங்க? நீங்க சொல்லலாம், என் பிரச்சனையே பெருசா இருக்கு, அதுலயே நான் மூழ்கி கிடக்கிறேன். இல்லைங்க. ஹல்லேலூயா. எல்லா பகுதியிலையும் நீ தேவனுக்கு ஆதரவாய் நிற்கும்படியே தேவன் பக்கத்துல அன்னைக்கு லேவியர்கள் மோசே பக்கத்துல வந்து நின்னாங்க. தேவன் சார்பில் நிற்கிறவங்க என்கிட்ட வாங்கணும்னு எல்லாம் லேவி கோத்திரம் வந்து அந்தபடி நிற்கிறதால் கர்த்தர் உன்னை லேவியாக பிரித்தெடுத்தார், உன்னை ரட்சிப்படைய பண்ணினார். ஆமென். ஒரு நாள் கூட தேசத்துக்கு செபிக்காம இருந்துடாதீங்க. ஆமென். இந்தியா மேப்பையோ தமிழ்நாடு மேப்பையோ எடுத்து வச்சு ஹல்லேலூயா ஒவ்வொரு மாவட்டத்துக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ண முடிவு பண்ணுங்க. நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்னு நான் பெரிய பண்றேன் கிடையாது, அது என் மேல விழுந்த கடமை. ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறீங்க, சபையை ஆதரிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறீங்க, தேசத்தை ஆதரிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறீங்க. இதையெல்லாம் நீங்கள் ஆதரிக்கும் போது அதன் மூலம் உங்களுக்கு பலன் உண்டாகும். இன்னைக்கு எலிகோ அந்த பேர் எனக்கு தெரியல. அப்படின்னா என்ன? வறட்சி. பூமி ஒரு விதம் வெப்பம் ஆண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சொன்னாங்க மே மாசத்தோடு வெப்பம் குறைஞ்சிருக்கு. இப்ப என்ன தெரியுமா? இல்ல ஆகஸ்ட் வரையும் வெப்பம் இருக்குன்னு சொன்னாங்க. மே மாசமே சொன்னாங்க. நம்ம யாரும் நம்ப மாட்டோம். நம்ம ரொம்ப எப்பயுமே யாரையுமே நம்ப மாட்டோம், எதையும் நம்ப மாட்டோம். அல்லேலூயா. அதே போல ஆகஸ்ட் வரை இருந்துச்சு. அடுத்தது இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? செப்டம்பர் வரையுமே இந்த வெப்பம் இருக்கும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல தான் மழையே வரப்போகுது. பனி இந்த வருஷம் இருக்கு. அல்லேலூயா. சோ காலநிலைகள் மாறுபடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போறோம். அது எந்த அளவுக்கு நம்மளுடைய சரீரம் ஏற்றுக்கொள்ள போகிறது தெரியாது. ஆனா அதற்காக ஜெபித்தோமா? பூமி வெப்பமயமாதலுக்குள்ள போயிட்டு இருக்கு, அதிகப்படியான வெப்பமாயிட்டு இருக்கு. இதுக்காக இந்த தேசத்துக்காக ஜெபிச்சோமா? அதுல மிக அருகில நம்ம தான் இருக்கிறோம். அல்லேலூயா. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கு கோள். சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. என்னது? பூமி தான். அப்ப அங்கதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப சூரியன் அதிக வெப்பம் ஆகுது, வெப்பமயமாதல் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போறது யாரு? பூமி தான். சோ தேசத்திற்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். தேசத்தின் குடிகள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, தேசத்தின் மக்கள் ரட்சிப்படைய வேண்டும், நரகத்திற்குள்ள போகக்கூடாது. இந்த தேசத்தை ஆதரிக்க கர்த்தர் யூதர்களை ஆதரிக்கல. எஸ்தரை பார்த்து சொல்றாரு, யூதனை ஆதரிக்கிறதுக்கு தான் ராஜமேன்மை, தேசத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு தான் உனக்கு ரட்சிப்பு, வீட்டை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு தான் உனக்கு ரட்சிப்பு. இந்த விஷயத்துல நீ ஆதரவா இல்லைன்னா கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்கணும். தப்பிக்கலாம் என்று நினைக்காதேன்னு சொல்றாரு மொர்தெகாய். ஆண்டவர் கேட்கும் போது என்ன செய்யும்? ஹல்லேலூயா. கேட்பார் என்பதற்கு தான் அடையாளமாக, அலையப்படையெல்லாம் நமக்கு அடையாளமாக சாட்சிகளாக எழுதப்பட்டிருக்கு. நீ தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்காத அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஸோ 3 காரியங்களை நம்ம மியூச்சுவல் சப்போர்ட்டராக நம்ம இருக்க இந்த இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செல்லுவோம்.
கர்த்தர் அதை விரும்புகிறார். பரஸ்பர ஆதரவு நான் கொடுப்பேன், என் மனதார நான் ஆதரவு கொடுப்பேன். தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய சபைக்கு, குடும்பத்துல ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், குடும்பத்துல இருக்கவங்க மனம் திரும்பணும், சபையில இருக்கிறவங்க தேவனுக்கு பிரியமா மாறணுன்றதுக்காக நான் ஆதரவு அளிப்பேன். அதுபோல இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நான் ஆதரவு அளிப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. நேரத்தில் கூட அப்பாவை நோக்கி